பார்த்துருந்தோம் கரெக்டுங்களா? ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைப் சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? டைப் 1 பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்கு. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இருக்குன்னு வைங்க, சரியா? ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த போஸ்ட் வந்து கிராஸ் பண்ணி போகுது, சரியா? கிராஸ் பண்ற டைமிங் என்ன? சரியா? அப்ப நமக்கு இந்த கிராஸ் பண்ற டைமிங் வேணும்னா கொஸ்டின்ல டைம் தானே கேட்டிருக்கான். அப்ப டைம்ஸ் ஈக்குவல் டு என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு, இல்லையா? டிஸ்டன்ஸை ஸ்பீடால டிவைட் பண்ணா போதும். அப்ப இந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவுங்கிறது தெரியணும். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? ட்ரெயினோட லென்த் அப்படிங்கிறது தான் டிஸ்டன்ஸா எடுப்போம். இந்த டாபிக்ல லென்த் டிஸ்டன்ஸ்ங்கிறது ட்ரெயினோட லென்த். அப்ப ட்ரெயின் 1 பாத்தீங்கன்னா L1 சொல்லியிருந்தேன், சரிங்களா? L1ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா முதல் ட்ரெயின் எடுத்துங்க, சரியா? லென்த் 1, சரிங்களா? லென்த்தை வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்போ L1 டிவைடட் பை ட்ரெயினோட ஸ்பீட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? T கிடைக்கும், டைம் கிடைக்கும்னு சொல்றேன். இப்போ இதுதான் பேசிக் சம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே பாப்பா, அப்ப இதுல ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்த ஃபர்ஸ்ட் சம் இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம். த டைம் டேக்கன் பை 180 மீட்டர் லாங் ட்ரெயின் ரன்னிங் 54 கிலோமீட்டர். அப்போ ஸ்பீடு வந்து 54 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயின் போயிட்டு இருக்கு, சரிங்களா? அந்த ட்ரெயினோட லென்த் என்ன? லென்த் பாத்தீங்கன்னா 180. ஒரு மேன் நிக்கிறாரு, அந்த மேனை வந்து நீ கிராஸ் பண்ணி போக எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்க. T = 1, சரிங்களா? அப்ப டைம்ஸ் ஈக்குவல் டு நமக்கு டைம்ஸ் ஈக்குவல் டு எப்படி சால்வ் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், ஓகேங்களா? அப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது L1, இந்த டிங்கிறது எதை மீன் பண்ணுது? லென்த், சரியா? 180 டிவைடட் பை ட்ரெயினோட ஸ்பீட் 54, இல்லையா? ஸ்பீட் பாத்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லயே சால்வ் பண்ணியிருப்போம். இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா மீட்டரா இருந்தா, டிஸ்டன்ஸ் மீட்டரா இருந்தா ஸ்பீட் எப்படி இருக்கணும்? மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? என்ன சத்யராஜ்? 5/18. ஓகேங்களா? அப்ப இதுல வந்து கேன்சல் பண்ற மாதிரி வரும் சொல்றேன், ஓகேவா? அப்ப ஏன் 5/18 எடுக்கிறோம்னா மீட்டர் பர் செகண்டா இருக்கணும், சரிங்களா? இந்த ஸ்பீட் எப்படி இருக்கணும்? மீட்டர் பர் செகண்ட். நமக்கு மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கணும்னா எவ்வளவு டைம்ஸ் வருதுப்பா? 4 இல்லையா? எவ்வளவு டைம்ஸ்? 18 3 இல்லையா? 3 டைம்ஸ் வரும். 18 3s are 180 டிவைடட் பை 15. கேன்சல் பண்ணா 12 செகண்ட்ஸ்ல கிராஸ். கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே, இதுதான் சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஓகே, இதை நான் இந்த சம்மோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இதையும் சால்வ் பண்ணி 2 சம் சால்வ் பண்ணுமா? ஓகே ஓகே ஓகே. A train running at a speed of 63 km/h cross a pole 24 seconds. What is the length of the train? அப்ப இதுல क्वेश्चन என்ன கேக்குறான்? length of the train கேக்குறான். அப்ப lengthங்கிறது என்ன? distance. அப்ப distance equal to speed into time. Distance equal to speed into time. ஓகே பாப்பா? இப்ப ஸ்பீட் என்ன சொல்லியிருக்கான்? ஸ்பீட் equal to 63 km/h.
டைம் என்ன சொல்லியிருக்கான்? 24 seconds. சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெயினோட லென்த் எப்படி இருக்கும்? ஜென்ரலா ட்ரெயினோட லென்த் பாத்தீங்கன்னா மீட்டர். ஒரு 2 கிலோமீட்டர் இல்லைன்னா 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறது லென்த்தா இருக்காது மேக்ஸ், இல்லையா? அப்ப நமக்கு மீட்டர் லென்த் அப்படிங்கிறது மீட்டர்ல தான் வரும். மீட்டர்ல வரணும்னா இந்த ஸ்பீட் எப்படி இருக்கணும்? மீட்டர் பர் செகண்ட்ஸா இருக்கணும். டைம் எப்படி இருக்கணும்? செகண்ட்ஸா இருக்கும். சரிங்களா? அப்ப ஸ்பீட் அப்ளை பண்ணும்போது 63, இப்ப 63 கிலோமீட்டர் இருக்கு. இந்த மீட்டர் பர் செகண்டா மாத்த 5/18 மல்டிப்ளை பண்ணும். இன்டு டைம் சேர்த்துக்கோ. எவ்வளோ? 24. கேன்சல் பண்ணா 6 டேபிள் 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும். 3 2 1 21 into 20 42 420. அப்ப லென்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 420 மீட்டர்ஸ். சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் 4. கொஸ்டின் எழுதுங்க. ஒரு ரயிலின் நீளம் 330 மீட்டர் மற்றும் அது மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. 710 மீட்டர் நீளமுள்ள ஒரு நடைமேடையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ டைப் 2 பாத்தீங்கன்னா கான்செப்ட், செகண்ட் கான்செப்ட் இது. சரியா? ஒரு ட்ரெயின் இருக்கு. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த பிளாட்ஃபார்ம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு லென்த் இருக்கு. சரிங்களா? இதுதான் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்னா கொஸ்டினோட மீனிங். சரிங்களா? அப்போ கொஸ்டின்ல டைம் தான் கேட்கிறேன். டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் வேணும். டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் வேணும். கரெக்டா? ஓகே, இங்க பாரு. அப்ப இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இப்படி வருது, வந்து இந்த பிரிட்ஜ் உள்ள என்டர் ஆகுது. என்டர் ஆகி இப்படி பிரிட்ஜ் மேல ஏறி கிராஸ் பண்ணி வெளியே போகும். சரியா? இந்த டைம் எவ்வளவுன்னா கேட்குது. ஓகே, அப்போ செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா செகண்ட் கான்செப்ட் என்னன்னா, இந்த ட்ரெயின் உள்ள வரும்போது நம்ம இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பதிலா ஒரு மென் அப்படிங்கிறது கொடுத்திருந்தான்னா, ஒரு மேன் தான் நிக்கிறான்னா நம்ம என்ன எடுப்போம்? ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸா எடுப்போம். சரிங்களா? ஆனா பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது பிரிட்ஜுக்குன்னு ஒரு லென்த் இருக்கா? அப்ப இது L1, இது L2. அப்ப டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா L1 பிளஸ் L2 சரியா? L1 பிளஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு L1 பிளஸ் L2. L1 பிளஸ் L2. ஓகே பாப்பா, ஏன் எடுக்கிறோம்னா இது இந்த பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு லென்த் இருக்கு. கரெக்டா? அந்த நீளமா இருக்கு இல்லையா? அப்போ இதை கிராஸ் பண்ண இப்படி உள்ள வந்து மறுபடியும் இந்த லென்த்தை வந்து கிராஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தை பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்றேன். சரியா? அப்போ ஏன் அப்ப மென்னை கிராஸ் பண்ணும்போது ஏன் இந்த மென்னோட லென்த்தை கன்சிடர் பண்ணலன்னா நமக்கு பெரிய வேரியேஷன் ஆகாது. சின்னதுதானே, இந்த லென்த் சின்னதா தானே இருக்கு. ஒரு மென்னா இருந்தாலும் சரி, ஒரு போஸ்டா இருந்தாலும் சரி, அதோட லென்த் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றேன். அப்போ பெரிய வேரியேஷன் ஆகாது நமக்கு டைம்ல. சரியா? ஆனா பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போதோ இல்லைன்னா பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போதோ கண்டிப்பா வந்து அதுக்குன்னு ஒரு லென்த் இருக்கும். சரியா? அது ட்ரெயினை விட கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அந்த லென்த்தை கிராஸ் பண்ணும்போது அந்த லென்த்தையும் எடுக்கணும்னு சொல்றேன்.
L1 plus L2. ஓகே, அப்ப ட்ரெயினோட லென்த் இதான் கான்செப்ட். டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? L1 plus L2 ஆட் பண்ணணும், அதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு, அப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 330. பிரிட்ஜோட லென்த் எவ்வளோ? 710. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 330 பிளஸ் 710. சரியா? அப்ப இந்த ரெண்டு லென்த் ஆட் பண்ண எவ்வளவு இருக்கும்? 330 பிளஸ் 710 equal to 1040. 1400. சரிங்களா? டிவைடட் பை என்ன வரும் அப்படிங்க இந்த இடத்துல? ஓகே, அப்ப டிவைடட் சரியா 72. அப்ப அந்த ட்ரெயினோட ஸ்பீடு இல்லையா, ட்ரெயின் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போகுது? 72. ஆனா 72 இன்டு என்ன எடுக்கணும்? 5/80. மறக்கக்கூடாது, 5/80. ஏன்? மேல மீட்டரா இருக்கு, கீழே மீட்டர் பர் செகண்டா தான் இருக்கணும். சரியா? 1040 டிவைடட் பை 72 இன்டு 18/5. தலைகீழியா மாறுமா? படிங்க பார்க்கலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 6 டேபிள்ல 3 டைம்ஸ், 6 டேபிள்ல பாத்தீங்கன்னா 12 டைம்ஸ், 84 டைம். டைரக்டா அடிச்சீங்கன்னா 4 டைம் கிடைக்கும். சரியா? 4 மேல கேன்சல் பண்ணலாமா? இல்லைன்னா 5 ஆல அடிங்க. ஃபர்ஸ்ட் 5 ஆல அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 208. 208ன்னு வரும். 208. 208 4 ஆல அடிச்சீங்கன்னா என்ன? 52. Yeah, 52. Answer 52 seconds. அப்படியே நல்லா கவனிங்க. அப்படியே 1 by 1 கனெக்ட் ஆகும். ஓகேப்பா. அப்ப இதுல எதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம்னா, ட்ரெயினோட லென்த் கொடுத்துருவோம். சரியா? கிராஸ் பண்ற டைமையும் சொல்லிடுவோம். லென்த் எவ்வளவுன்னு கேட்பான். அதாவது பிரிட்ஜோட லென்த் என்னன்னு கேட்பான், ஸ்பீட் என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? அப்படி எது கேட்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்தா போதும். ஓகே, கிளியரா புரிஞ்சாப்பா? நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. seconds. 14 seconds. 7 seconds, sir. 7. ஓகே, போனசம் மாதிரியே தானே இல்லையா? ட்ரெயினோட லென்த். அப்ப நீங்க வந்து என்ன கேட்கறான்? கிராஸ் பண்ற டைமிங். அப்ப டைம்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இல்லையா? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா L1 பிளஸ் L2 இருக்கும். ஓகே, அப்ப கிராஸ் பண்ற டைமிங் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ற டைமிங் சரியா லென்த் 1 பிளஸ் லென்த் 2க்கு ஈக்குவலா இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவுப்பா? 350. 350 டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளோ? 90. 90 இன்டூ 5/18 மறக்கக்கூடாதுப்பா. 5/18. சரியா? அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 350 இன்டூ 18 டிவைடட் பை 90 இன்டூ 5. நல்லா கேன்சல் பண்ண வருதுன்னா இங்கேயே கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். சரியா?
0 0 கேன்சல். 9 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ். 5 பாத்தீங்கன்னா 7. 7 into 2 என்ன வரும்பா? 14 seconds. நெக்ஸ்ட் ரெண்டும் கனெக்ட் பண்றோம். ஓகேவா? கிளியரா? ஓகே. நாகராஜன் தான் வந்து ட்ரெயின் சம் கேட்டாரு. ஆளே காணோம், போயிட்டாரா? இருக்காரா? ஒர்க் வீடியோ பாக்குறாரா? A train crosses a platform 90 meter long, 60 seconds at a speed of 54 kilometers. Find the time the train will take to cross electric pole. ஒரு ட்ரெயின் இருக்கு சரிங்களா? இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண, பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளவு? 90 மீட்டர். கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகுது? 60 செகண்ட்ல கிராஸ் பண்ணி போகுதுன்னு சொல்லியிருக்கு. சரியா? அதே ட்ரெயின் தான் ஒரு போஸ்ட் இருக்கு சரிங்களா? ஒரு போஸ்ட கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும் எவ்வளவு டைம்? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? ட்ரெயினோட லென்த் வேணும்னு சொல்றேன் சரிங்களா? அதான். ஓகே ஓகே, புரிஞ்சா? டைப் 1 டைப் 2 ரெண்டும் சேர்ந்து ஆன்சர் பண்ணணும். சரியா? அப்ப லென்த் வேணும் இல்லையா? அப்ப லென்த் பாத்தீங்கன்னா எதை வச்சு லென்த் கண்டுபிடிப்பீங்க? பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ற டைமிங் இருக்கு இல்லையா? அதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா? இப்ப பாருங்க, அப்ப பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் இல்லையா? 60 செகண்ட்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1 minute. 54 kilometers speed answer. ஓகே, ஆன்சரா? 54 கிலோமீட்டர் ஸ்பீட் இல்லை. ஓகே, நீங்க பாருங்க, நம்ம போன டைப்ல பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சோம்? டைம் தானே கண்டுபிடிச்சோம். டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேங்களா? அப்போ இப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு L1 பிளஸ் L2. டிஸ்டன்ஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுது? L1 பிளஸ் L2. பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ற மாதிரினா L1 பிளஸ் L2வா இருக்கும் சரிங்களா? அப்போ இப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு ஸ்பீட் எடுத்தோம்னா, இப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா L1 சரியா? L1 பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. L1 ட்ரெயினோட லென்த்னு தெரியாது. பிளஸ் L2 ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லியிருக்கான்? 90 மீட்டர். அப்ப 90 எடுக்கலாம். L2 ஈக்குவல் 90 ஈக்குவல் டு டைம்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 60. 60 இன்டு ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு என்ன? 54. அப்ப 50, இந்த 54 எப்படி இருக்கணும்? மீட்டர் பர் செகண்டா இருக்கும். கரெக்டா? அப்ப மீட்டர் பர் செகண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5/18 இன்டு 5/18. ஓகேவாப்பா? அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? L1 கண்டுபிடிக்கலாம். 54ல 18 பாத்தீங்கன்னா 3 டைம். டைரக்டா அடிச்சீங்கன்னா 3 டைம் வரும். அப்போ 60 இன்டு 15 எவ்வளோ? 60 இன்டு 15 எடுத்தீங்கன்னா 6 இன்டு 15 பாத்தீங்கன்னா 9 இருக்கும். சரி, அப்ப லென்த் 1 பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா L1 ஈக்குவல் டு 900 மைனஸ் 90.
8 10 length. புரிஞ்சாப்பா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகேவா? அப்ப லென்த் வந்து கண்டுபிடிச்சு, அதாவது ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப ட்ரெயினோட லென்த் பாத்தீங்கன்னா எவ்வளவு? 810. இந்த ட்ரெயின் தான் பாத்தீங்கன்னா எதை கிராஸ் பண்ணுது? போஸ்ட கிராஸ் பண்ணுது. அதை கிராஸ் பண்ற டைமிங் தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப டைம்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எழுதுறேன். டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 810 டிவைடட் பை அதே ஸ்பீட்ல தானே போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஸ்பீட்ல ட்ரெயின் போயிட்டு இருக்கு? 54 கிலோமீட்டர் per hour. சரிங்களா? அப்ப முதல்ல பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட கிராஸ் பண்றாங்க. சரியா? அப்போ 54 into 5/18. 5/18 எவ்வளவு? சார் மேல வந்துட்டு 18 மட்டும் தான் போடணும் சார். L1 plus L2 தானே சார் வரும்? இல்ல, L1 plus L2 வராது. ஏன்னா பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது தான் L1 plus L2. போஸ்ட கிராஸ் பண்ற ஒரு போஸ்டையோ இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக் போலையோ கிராஸ் பண்ணும்போது நம்ம லென்த் வந்து L1 மட்டும் தானே எடுப்போம். அதான டைப் கோட். எஸ் சார், எஸ் சார். கிளியரா புரிஞ்சுங்களா? இப்ப 8 புரிஞ்சு. அடிச்சோம்னா 5 times 75 remaining 6 54 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணிருப்பான்? கிராஸ் பண்ணிருப்பான்னு சொல்லலாம். கிளியரா? ரெண்டு டைப்பையும் கனெக்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ற டைமிங் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? ட்ரெயினோட லென்த் வேணும். ட்ரெயின் லென்த் ஆஃப் த ட்ரெயின் வேணும். சரிங்களா? அப்ப லென்த் ஆஃப் த ட்ரெயின் பாத்தீங்கன்னா எதை வச்சு கண்டுபிடிப்போம்? லென்த் ஆஃப் த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, 90 மீட்டர் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுதுன்னா அதுல 60 செகண்ட்ல கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அந்த லென்த்ல இருந்து போஸ்ட் கிராஸ் பண்ற டைமிங் சொல்லுங்க. நிமிஷம். ஓகே, சொல்லுங்க. ஸ்பீட் எவ்வளவுன்னு கேட்டது. 725 meter long drive was
through a 235-meter long tunnel, 48 seconds. Find the speed in kilo. சரியா? ஸ்பீட்னா என்ன? Distance divided by time. But distance equal to L1 plus L2. கரெக்டா? அதான டிஸ்டன்ஸ். ஒரு ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்பா? 725 சார் 230. 72 கிலோமீட்டரா சார்? 72-ஆ? ஓகே, செக் பண்ண வந்துச்சான்னு பாருங்க. எனக்கு 5 6ன்னு வருது. 9 960-யா? 960 மீட்டர் டிவைடட் பை டைம் எவ்வளோ? 48 செகண்ட். அப்ப இதுல வந்து மாத்தணுமா? தேவையே இல்லை. கரெக்டா? மேல மீட்டரா இருக்கு, கீழே செகண்ட்ஸா இருக்கு. 48 பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் சொல்லலாம்? 2 டைம்ஸ் சொல்லலாமா? 2 times 20. சரியா? 20 மீட்டர் பர் செகண்ட். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி கிடைக்கும்? மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல தான் கிடைக்கும். சரியா? ஆனா அவன் எப்படி கேட்டிருக்கான்? கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 18 by 5. 18 by 5 is equal to 472 kilometers. ஓகே ஓகே, புரியுதா எல்லாருமே? 8 அந்த $72 தானே? சேம். அதே கொஸ்டினா? இல்ல இல்ல இல்ல, ஓகே. 72 தான். சேம் அதே மாதிரி சொல்றேன். என்ன வரும்பா? கொஸ்டின் என்ன கேக்குறான்? ஸ்பீட் கேக்குறான். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா L1 பிளஸ் L2-ஆ இருக்கும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 600 சார். 600 டிவைடட் பை டைம்ஸ் ஈக்குவல் 30 செகண்ட். கேன்சல் பண்ணா 20 தான். அப்ப 20னா 72 தானே? 20 மீட்டர் பர் செகண்ட்ஸ் கிடைக்கும். கிலோமீட்டரா மாத்த 18 by 5 அது. சரியா? 472 கிலோமீட்டர். நெக்ஸ்ட். எவ்வளோப்பா? Option
என்ன ஆன்சர் சொல்றீங்க? கேட்கல. 750 500 மீட்டர். 500 மீட்டர். ம் 500 செக் பண்ணலாம். சரியா? ம், இங்க சரி. பாருங்க, எதுவுமே என்ன சொல்லியிருக்கான், 750 மீட்டர் லாங் ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டான். கிராஸ் பண்ண ஒரு போல கிராஸ் பண்ண 15 செகண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதே ட்ரெயின் அதே ஸ்பீட்ல தான், அப்போ போல எவ்வளவு ஸ்பீட்ல கிராஸ் பண்ணுதோ அதே ஸ்பீட்ல பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது, பிரிட்ஜோட லென்த் தான் பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்ஜை கிராஸ் பண்ற டைமிங் எவ்வளவு சொல்லிட்டான், 25 செகண்ட்ஸ் சொல்லிட்டான். சரியா? அப்ப நமக்கு இது ரீட் பண்ணும்போது ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டான், போஸ்ட கிராஸ் பண்ற டைமிங் சொல்லிட்டான். அப்ப இதுல இருந்து ட்ரெயினோட ஸ்பீட் சொல்லலாமா? ஏன்னா அவன் கேட்கிற என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், லென்த் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்ப லென்த் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேணும், ஸ்பீட் இன்டு டைம் வேணும். சரியா? ஸ்பீட் இன்டு டைம் தானே. அப்போ ஸ்பீட் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் டைம் கூட மல்டிப்ளை பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த L1 பிளஸ் L2க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஸ்பீட் வேணும். அப்ப ஸ்பீடு ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் எடுக்கலாமா? இப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 750 மீட்டர் டிவைடட் பை 15 செகண்ட் தான். கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 50 மீட்டர் பர் செகண்ட். அப்ப ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட்ல 50 மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு. சரியா? அப்ப இதே ட்ரெயின் தான் எதை கிராஸ் பண்ணுது, ஒரு பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் பண்ற டைமிங் கொடுத்துட்டான் 25 செகண்ட். நமக்கு என்ன கேட்கிறான், லென்த் எவ்வளவுன்னு கேட்கிறான். சரிங்களா? பிரிட்ஜோட லென்த் கேட்கிறான். சரியா? அப்ப L1ங்கிறது நமக்கு இதுல கொடுத்துட்டான், லென்த் 1 எவ்வளோ, 750. சரியா? இப்ப இதுதான் வந்து கேட்கிறான். அப்ப டிங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்கும், L1 பிளஸ் L2 ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் இல்லையா? L1 ஈக்குவல் டு 750 பிளஸ் தெரியாது x ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளோ, 50 மீட்டர் பர் செகண்ட். 50 இன்டு டைம் எவ்வளோ, 25 செகண்ட். மீட்டர் 25 தான் இருக்கு. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 5 into 25 எவ்வளோ, 1250. ஓகேவா? அப்ப 750 பிளஸ் x equal to 1250. therefore x equal to 1250 minus 750 என்ன கிடைக்குது, 500 x. சரி, அப்ப எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன்னு புரியுதா? அப்ப டைப் 1ங்கிறது ஒரு பிரிட்ஜையோ இல்லைன்னா ஒரு போஸ்டையோ இல்லைன்னா ஒரு மேனையோ கிராஸ் பண்ண டைம் வேணும்னா நமக்கு ட்ரெயினோட லென்த் டிவைடட் பை ட்ரெயினோட ஸ்பீட் வேணும். சரியா? அப்ப ட்ரெயின் லென்த் ஸ்பீட் இருந்தா ஒரு போஸ்ட கிராஸ் பண்ற டைமிங்க சொல்லிடலாம். அதே போஸ்ட கிராஸ் பண்ற டைமிங் கொடுத்திருந்தானா நம்ம எதெல்லாம் சொல்லிடலாம், ட்ரெயினோட லென்த் கொடுக்குறான்னா ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோன்னு சொல்லிடலாம். அதே ட்ரெயினோட ஸ்பீட் கொடுத்திருந்தானா ட்ரெயினோட லென்த் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்ப இந்த ரெண்டு விஷயம் கொடுத்திருந்தா மூணாவதா ஒன்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லென்த்தை கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா டைமை கண்டுபிடிக்கலாம். ஆனா ரெண்டு கொடுக்கணும் இல்லையா? லென்த்தும் வேணும், டைமும் வேணும், ஸ்பீட் சொல்லிடலாம். ஓகே, இந்த சம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க பாருங்க, ஜெனரலா 10 செகண்ட்ஸ்ல ஒரு 50 மீட்டர் போறான்னா 20 செகண்ட்ஸ்ல எவ்வளவு தூரம் போவான்? 100 மீட்டர். 100 தான் கரெக்டா, 100 மீட்டர். சரியா? இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்ல 750 மீட்டர்
கிராஸ் ஆகுது. அதாவது 750 லென்த் இல்லையா, இந்த லென்த் வந்து 750 மீட்டர். 15 செகண்டுக்கு 750 மீட்டர் ஈக்குவல்னா 25க்கு எவ்வளவா இருக்கும்? இப்ப இந்த 15ங்கிறது L1, 25ங்கிறது இங்க பாத்துக்கோ. இந்த 25 எப்படி பிரிக்கலாம்? 15 பிளஸ் 10 பிரிக்கலாமா? இப்போ 15 செகண்ட்னா 750, அப்போ 10 செகண்ட்னா 500. கரெக்டா? டைரக்ட் ஆன்சர் சொல்லு. சரி, நீ டைரக்டா இங்க 25 கண்டுபிடிச்சனா 15 செகண்டுக்கு 750 மீட்டர் போகுதுன்னா 25 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு போயிருக்குன்னா, சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5. சரியா? அப்ப 25 செகண்ட்க்கு நமக்கு 1250 போயிருக்கும் மொத்தமா. சரி, அப்ப இந்த மொத்தத்துல ட்ரெயினோட லென்த் எவ்வளவு? 750. அப்ப மீதி இருக்கிறது 500 இந்த பிரிட்ஜோட லென்த். அது புரிஞ்சாப்பா? இப்ப என்னன்னா, ஒரு போஸ்ட கிராஸ் பண்ண 15 செகண்ட் ஆகுது. ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ண நமக்கு பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகுது? 25 செகண்ட்ஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ போஸ்ட கிராஸ் பண்றது ட்ரெயினோட லென்த். ஓகேவா? அப்போ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றது ட்ரெயினோட லென்த் பிளஸ் எதோட லென்த்? பிரிட்ஜோட லென்த். அப்ப ட்ரெயினோட லென்த் பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்னா மீதி இருக்குது 10 செகண்ட். 10 செகண்ட் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பிரிட்ஜோட லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றேன். சரியா? அப்ப நீ வந்து டைரக்டா வந்து 15 செகண்ட்ஸ்க்கு 750னா 10 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவுங்கிறது கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் 500 இந்த சம்ல. சரியா? புரிஞ்சாப்பா? 15 செகண்ட்ஸ்ல 750 மீட்டர், ட்ரெயினோட லென்த் 750 மீட்டர்னா நமக்கு 25 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரிட்ஜை கிராஸ் பண்ற டைமிங். அப்போ பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்ன லாஜிக்? 15 செகண்ட்ஸ்னா L1, 25 செகண்ட்னா L1 பிளஸ் L2. அப்போ இந்த 25ல L1 எவ்வளவு? 15 இருக்கு. L2 பாத்தீங்கன்னா 10 இருக்குன்னு சொல்றேன். சரி, அப்போ 15 செகண்ட்ஸ்க்கு புரிஞ்சா? நான் எழுதுன புரிஞ்சா இந்த இடத்துல? 15 செகண்ட்ஸ்க்கு 750னா 10 செகண்டுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சா ஆன்சர் சொல்லு. இது ஏன் இப்படி எடுக்கிறோம்னா டைரக்ட் வேரியேஷன். சரியா? டைமும் டிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா என்ன வேரியேஷன்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். ஓகே பாப்பா? நெக்ஸ்ட் வேற சம் இருக்கான்னு பாக்குறேன். இதே மாதிரி ஓகே, இங்க பாத்துக்கோ. இப்ப இதுல சம்ம சொல்றேன். a train cross a man 8 seconds. சரியா? a train cross a man 8 seconds and also cross a platform which is 264 meter, which is 264 meter long in 20 seconds. The length of the train என்னன்னு கேக்குது. A train cross a man 8 seconds. இது ஃபர்ஸ்ட் லைன். சரியா? ஒரு ரயில் வந்து ஒரு மென்ன 8 செகண்ட்ல கிராஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே ட்ரெயின் பாத்தீங்கன்னா 260 மீட்டர் பிளாட்ஃபார்ம் 20 செகண்ட்ல கிராஸ் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேக்குறாங்க. $188. கொஸ்டின் புரிஞ்சாப்பா?
என்ன ஆன்சர்ப்பா? டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல சரிங்களா? இப்ப 8 செகண்ட்ஸ்ல ட்ரெயினோட L1 கிராஸ் பண்ணிருக்கு. L1 எவ்வளவுன்னு தெரியாது. சரியா? லென்த் 1 பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ண 8 செகண்ட்ஸ். அடுத்தது பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ண 20 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ 20 இந்த 20 செகண்ட்ங்கிறது L1 பிளஸ் L2 தானே. சரி, அப்ப இதுல இந்த 20ல எப்படி பிரிக்கலாம்னா 8 பிளஸ் 12 பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ பிளாட்ஃபார்மோட லென்த் 264 சொல்லியிருக்காங்க. அப்ப L2 ஈக்குவல் டு சரிங்களா 264 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்பா? 264 ஈக்குவல் டு இந்த 12 செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா? 12 செகண்ட்ஸ் 264னா 8 செகண்ட் எவ்வளோ அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 22 into 8 எவ்வளோ? 170. 76 சார். அவ்வளவுதான் 176. இது வந்து 2 டைம் கொடுத்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்ளை ஆகும். சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட், நெக்ஸ்ட் டைப் சால்வ் பண்ணலாம். சார் ப்ரீவியஸ் பேஜ் மட்டும் ஒரு நிமிஷம் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது படிச்சிட்டோம். சேம் டைரக்ஷன்னா என்னங்க மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா பிளஸ் பண்ணுவோம் சார். ஆப்போசிட் டைரக்ஷன்னா பிளஸ் பண்ணணும். சரியா? Plus பண்ணணும். இது அப்ளை ஆகும். ஓகே, இங்க பாருங்க, 2 ரயில்களின் 30 meters. என்ன 2 trains are running opposite direction on parallel track if their speeds are 50 km and 58 km per hour. 2 ரயில்கள் இணையான பாதைகளில் எதிர் திசையில் ஓடுகின்றன. அவற்றின் வேகம் மணிக்கு 50 km per hour மற்றும் மணிக்கு 58 km per hour. ஒப்பீட்டு வேகம், ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னன்னு. சரிங்களா? அப்ப அது ரேட் பண்ணும்போது ஸ்பீடை மட்டும் தான் கேட்டிருக்கான். ஆனா ஸ்பீட் எப்படி கொடுத்துருக்கான்? மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல ஆப்ஷன்ல செட் பண்ணியிருக்கான். சரியா? அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன் பார்க்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 108 km per hour. சரியாப்பா? 108ங்கிறது நமக்கு மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப மீட்டரா மாத்தினா 5/80 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாரு. எவ்வளவுப்பா? 6 டைமா? 30 meter per second. That's 30 meter per second. The relative speed or meter per seconds. சரி. Yes. என்ன டவுட்?
ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறதுனால ப்ளஸ் பண்ணிருக்கீங்க ரெண்டு ஸ்பீடையும் ஆமா. கரெக்ட்டுங்களா சார்? ஆமா, ரிலேட்டிவ் ஸ்பீடு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா நேத்து. ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீடு வந்து எப்படின்னா, சரிங்களா, ரெண்டையும் ஆட் பண்ணணும். சேம் டைரக்ஷன்னா மைனஸ் பண்ற மாதிரி வரும். சரிங்களா, ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் இல்லையா நேத்து. எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட். டூ 40 மீட்டர் லென்த் இல்லையா ஒரு ரயில், அதே திசையில் 6 கிலோமீட்டர். ஓகே. ஒரே நிமிஷம் இந்த கொஸ்டின் ஹோல்ட் பண்ணுங்க. overtake ஓகே. இந்த சம் எழுதுனப்பா, சரியா? அதை சால்வ் பண்ணலாம். இது எழுது. கொஞ்சம் கேப் விட்டு இதை நோட் பண்ணுங்க சார். Two train 240 meter 320 meter long traveling same direction. கரெக்டா? எவ்வளவு ஸ்பீட்ல? 59 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர். கொஸ்டின் என்ன கேட்கிறான்? கிராஸ் பண்ற டைமிங் என்னன்னு கேட்கிறான். இப்போ டைமிங் பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா இருக்கு. டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அப்ப டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ டூ ட்ரெயின் கான்செப்ட், சரிங்களா? டூ ட்ரெயின், அப்ப ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்ற டைமிங் என்ன? ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்ற டைமிங் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? L1 பிளஸ் L2 இருக்கு. ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். லென்த் ஆட் பண்ணணும்ப்பா, ஸ்பீடா தான் நம்ம மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். லென்த்னு வரும்போது ஆட் பண்ணி தான் ஆகணும், சரியா? அப்ப இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், ரெண்டையும்
ஆட் பண்ணாதான் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ற டைமிங்க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப L1 240 பிளஸ் 320 என்ன வரும்? 560. 560 டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளோ? ஸ்பீட் பாத்தீங்கன்னா எந்த Speed டைரக்ஷன் பாருங்க, 9 சார். சேம் டைரக்ஷன். ஸ்பீட் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ரெடியூஸ் 59 பண்ணும். டிஃபரன்ஸ் 9. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 9 கிலோமீட்டர் per hour. 9. சரியா? அப்ப 9ங்கிறது என்னவா மாத்துவோம்? 5/18 மாறும், செகண்ட்ஸா மாத்தும். சரியா? அப்ப இதை சால்வ் பண்ணா 560 டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்கும்? 18 9/5 கிடைக்குமா? 2 times. ஆன்சர் என்ன வருதுப்பா? 3 minutes 44 seconds, sir. ஓகே, கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 0 2 5 5 220. சார் 5 டேபிள்ல அடிக்கலாம்ல சார்? ஆமா அடிக்கலாம். இப்ப இதுல என்னன்னா அடிக்கும் போது என்ன வரும்? 2.24. 224 கிடைக்கும். சரியா? அதாவது 224 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? கிராஸ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஆனா நமக்கு ஆப்ஷன் மினிட்ஸையும் செட் பண்ணிட்டான். சரியா? அப்ப இதுல 224ல 60 எவ்வளவு டைம்ஸ் வரும்னு பார்க்கணும். சரியா? அப்ப 60 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வருமா? 3 into 180. 180 லெஸ் பண்ண பேலன்ஸ் எவ்வளோன்னு பாரு, 44. சரியா? அப்போ 3 minutes 44 seconds. 3 minutes 44 secondsல என்ன பண்ணிருப்பான்? கிராஸ் பண்ணி. ஓகே, புரிஞ்சாப்பா? இது எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்போ பேரலா போக சொல்ல டிஃபரன்ஸ் தான் சார் பார்க்கணும். கிலோமீட்டர் தான் டிஃபரன்ஸ் பார்க்கணுமா? பேரலல் ட்ராக், அதாவது ட்ரெயின் சம்ல லென்த்தை வந்து ஆட் பண்ணணும். சரியா? லென்த்ங்கிறது ஆட் பண்ணியே தான் ஆகணும். அதாவது ஸ்பீட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் தான் ஆட் பண்ணணும் சார். டிஸ்டன்ஸ் வந்து சம் பண்ணணும். டிஸ்டன்ஸ் வந்து சம் பண்ணணும். ஸ்பீட் ஓகே சார். டைம் வந்து டிஃபரன்ஸ் பண்ணணும். ஸ்பீட வந்து மைனஸ் பண்ணணும். டைம் கிடையாது, ஸ்பீட். ஓகே சார். ஓகே, ஸ்பீடு தான் வந்து டிஃபரன்ஸ் பண்ணணும். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. இப்ப ஆன்சர் கிடைச்சிட்டா அதை டைரக்டா அது எவ்வளவு 60 மினிட்ஸ் அதை வச்சு எப்பவுமே அது மாதிரி பண்ணணுங்களா சார்? எல்லா சம்லயுமே அவன் ஆப்ஷன் என்ன கேக்குறது? லாஸ்ட் டி ஆப்ஷன் வந்து 224 2 minutes 24. இது இப்போ நமக்கு क्वेश्चनல இது கொடுக்கலனா இப்படி தான் செட் பண்ணிருக்கோம். 224 செகண்ட்ஸ் 240 செகண்ட்ஸ் அப்படின்னு. அப்போ செகண்ட்ஸ்னா நமக்கு தெரியும் 60 செகண்ட்ஸ் தான் ஒரு நிமிஷம். அப்ப 224ல அதை தான் அப்படி மாத்திருக்கான்னு சொல்றேன். 60 எவ்வளவு டைம் வருதுன்னா 3 தடவை வரும். 3 into 60 180. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வருதோ அது செகண்ட்ஸா யூஸ் பண்ற மாதிரி. சரிங்களா? இப்போ 224 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் பேலன்ஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 44 செகண்ட்ஸ்னு வரும். அததான் அப்படி எழுதிருக்கும். இப்படி வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமா சொல்லியிருக்கேன், மினிட்ஸ்ல சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப மினிட்ஸ வந்து செகண்ட்ஸா மினிட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணும்? 60ஆல டிவைட் பண்ணும். அதான் லாஜிக். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். செகண்ட்ஸ்ல இருக்கிறத மினிட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணுங்க சார்? ஒரு செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 120 செகண்ட்ஸ் இருக்கு.
சரிங்களா? செகண்ட்ஸ் வந்து மினிட்ஸா மாத்தணும்னா டிவைடட் பை 60 எவ்வளோ? 2 minutes. மினிட்ஸ் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸா மாத்தணும்னா இப்ப 2 minutes இருக்கு இன்டு 60 மல்டிப்ளை 120 seconds. ஓகே சார். ஓகே. இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க 240 மீட்டர் லென்த் ஒரே அதே டைரக்ஷன்ல வர 6 கிலோமீட்டர் ஒருத்தன் நடந்து வரான். சரிங்களா? 9 செகண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? கிராஸ் பண்றான்னு சொல்லியிருக்காங்க. அதே ஸ்பீட்ல 270 மீட்டர் டனலை கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் எடுக்கும் தான் கொஸ்டின் கேட்க. எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 240 மீட்டர் ட்ரெயினோட லென்த் சொல்லியிருக்கான். சரியா? L1 கொடுத்துட்டான் 240. இப்ப இந்த 240 மீட்டர் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர ஒரு மென்னை வந்து கிராஸ் பண்ண. சரிங்களா? ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவனோட ஸ்பீட் எவ்வளவு? 6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரான். அவனை கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 9 செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப இந்த லைன் வரும் இல்லையா? இந்த லைன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன் ட்ரெயினோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா, அவன் என்ன கேட்கிறான்? அதே வேகத்தில் இல்லையா, அதே ஸ்பீட்ல 372 மீட்டர் டனலை வந்து எவ்வளவு டைம்ல கிராஸ் ஆகும் கேட்கிறான். பட் டைம் தான் கேட்கிறான். அப்ப டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தானே. டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், L1 பிளஸ் L2 இங்க கொடுத்துட்டான். சரியா? ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். எவ்வளவு? 240 பிளஸ் 372 எவ்வளவு வருது? 612. சரிங்களா? 612. அப்ப டிவைடட் பை ஸ்பீட் இருக்கா? இல்ல. ஸ்பீட் இருந்தா தான் டிவைட் பண்ணா நமக்கு கிராஸ் பண்ற டைமிங் கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஸ்பீட பாத்தீங்கன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, அவன் இங்க சொன்ன டேட்டா வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதுல என்ன பண்ணிருக்கான்னா, புதுசா ஒண்ணு வாக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ வாக்கிங் அப்படின்னா அந்த மேன் வந்து வாக் பண்ற மேனை தான் வந்து ட்ரெயின் வந்து ஓவர்டேக் பண்ணுது. அப்போ ஓவர்டேக் பண்ணுதுன்னா எந்த டைரக்ஷன்ல? சேம் டைரக்ஷனா? சரிங்களா? சேம் எந்த டைரக்ஷன்ல? அதே திசையில் சொல்லியிருக்கான், சேம் டைரக்ஷன். சரிங்களா? அப்போ நமக்கு இதுல ஸ்பீடு தான் வேணும். எதோட ஸ்பீடு? ட்ரெயினோட ஸ்பீட். ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு என்ன என்னப்பா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தானே. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ட்ரெயினோட லென்த் 240 டிவைடட் பை, சரியா, டிவைடட் பை 9 டிவைடட் பை ஓகேவா? இப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஸ்பீட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் 6 கிலோமீட்டர் இருக்கா? சரியாப்பா? 6 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அப்ப ஸ்பீட நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல?
சேம் டைரக்ஷன்ல ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருப்போம். ட்ரெயினோட ஸ்பீடையும் சரியா, அந்த மென்னோட ஸ்பீடையும் சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால மைனஸ் பண்ணியிருப்போம். சரியா, அப்ப நமக்கு ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோன்னு தெரியாது. அப்ப ட்ரெயினோட ஸ்பீட் எக்ஸ் மைனஸ் 6, எக்ஸ் மைனஸ் 6. ஓகே பாப்பா, இப்ப இங்க பாத்துங்க, இது வந்து இப்படியும் எடுக்கலாம் சொல்றாரு. அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு டைம், இப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு சொல்லலாம் தானே. அப்ப இதுல டிஸ்டன்ஸ் எவ்வளோ 240. இப்போ 240 ஈக்குவல் டு ஸ்பீட் வந்து நமக்கு தெரியாதுப்பா, ஸ்பீட் எக்ஸ் மைனஸ் 6. இப்போ இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 5/18 மல்டிப்ளை பண்ணும் இன்டூ 5/18 இன்டூ டைம். அப்ப இன்டூ டைம் எவ்வளோ 9 செகண்ட்ஸ். 9. ஓகேவா, இப்போ 9 இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்தீங்கன்னா என்னவா மாறும், 480 ஈக்குவல் டு 5x மைனஸ் 30. சரியா, இந்த மைனஸ் 30 லெஃப்ட் சைட்ல வரும்போது என்ன மாறும், 5x ஈக்குவல் டு 510 மாறி இருக்கு. கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்பா, x ஈக்குவல் டு 10 102 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா, 102 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் கிடைக்கும். ஏன்னா இதை வந்து கிலோமீட்டரா தான் எடுப்போம். சரியா, உள்ள ஓகேவா, புரிஞ்சா? இந்த 102 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 612 டிவைடட் பை என்ன, 102வா, 612ங்கிறது மீட்டர், 102ங்கிறது கிலோமீட்டர். அப்ப இது என்ன பண்ணுவோம், 5/18. 5/18ங்கிறது என்ன மாறும், 18/5 மாறுமா? அப்ப 6 டைம் 612ல 102 எவ்வளவு டைம் சொல்லலாம், 6 டைம் சொல்லலாமா? 6 into 18 பாத்தீங்கன்னா எவ்வளோ, 108. 108 divided by 5 is equal to 21.6 செகண்ட்ஸ்ல அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிருக்கு. எந்த இடம் புரியலன்னு சொல்லுங்க. சார் 102 மீட்டர் பர் செகண்ட் வராதுங்களா? இல்ல வராது. ஏன் வராதுன்னா உள்ள எக்ஸ்ங்கிறது, இந்த 6ங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர் தானே. உள்ள இருக்கிற நம்பரை நம்ம எப்படி எடுப்போம், 102 தான் எடுப்போம். சரியா, அது கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் கிடைக்கும். ஓகே சார். புரிஞ்சாப்பா? ஓகேவா? ஓகே சார். ஓகே, ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கலாம், அதெல்லாம் கனெக்ட் பண்ண தெரியும்னு சொல்றேன்ப்பா. சரியா, ஓகே பாருங்க. 280 meter long train overtake a man moving at the speed of 8 km/h, same direction, 16 seconds. How much time the train என்ன சொல்லியிருக்காங்க,
380 மீட்டர். இன்னொரு ட்ரெயின் சொல்லியிருக்கான். சரியா? ஆனா எந்த டைரக்ஷன் சொல்லியிருக்கான்? ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ற டைம். $280 meter long. Answer only, sir. 280 meter long train. 8 kilometer same direction வர மேனை கிராஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்பா? ஸ்பீட் கண்டுபிடிக்கலாமா? எதோட ஸ்பீட்? அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சரிங்களா? ட்ரெயினோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். இது எப்படி வேணாலும் எடுக்கலாம் சொல்றேன். சரியா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் எடுக்கலாம். சரியா? ஸ்பீட் தானே கண்டுபிடிக்கும். அப்ப ஸ்பீட் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 280 டிவைடட் பை டைம் எவ்வளோ? 16 செகண்ட். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா இந்த மேனை கிராஸ் பண்ணது இல்லையா? மேன் பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ல 8 கிலோமீட்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? டிராவல் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம ட்ரெயினோட ஸ்பீட்ல இருந்து எதை லெஸ் பண்ணுவோம்? இந்த மென்னோட ஸ்பீடை லெஸ் பண்ணுவோம். 8 லெஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இது வந்து என்னவா இருக்கும்னா 5/18 இன்டூ 5/18 எடுத்தாதான் மீட்டர் பெர் செகண்ட் நமக்கு கிடைக்கும். ஸ்பீடு வந்து மீட்டர் பெர் செகண்ட். அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது உள்ள இருக்கிற நம்பர். சரியா? அப்ப ட்ரெயினோட ஸ்பீட் 50 இருந்தா 50 மைனஸ் 8 நமக்கு என்னவா மாறும்? 50 மைனஸ் 8 42 மாறும். அப்ப நமக்கு கிடைக்கிற நம்பர் என்னன்னா இந்த எக்ஸ் வந்து கிலோமீட்டர்ல தான் கிடைக்கும் சொல்றோம். சரியா? அப்ப இந்த 5/18 மறக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு, சரியா, எக்ஸ் மைனஸ் 8 இன்டூ 5 ஈக்குவல் டு 280. நீங்க வேணா இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 4 டேபிள கேன்சல் பண்ண எவ்வளோ? 470
35/2. 35/2. 2 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அடிச்சிங்கன்னா 9 டைம் வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 35 × 9. சரிங்களா? 35 9 பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 5 ரிமைனிங் 4 31. 35 minus 14 கிடைக்கும். x. x equal to 40 லெஸ் பண்ணீங்கன்னா 5 270. x equal to 275 ஆகா கரெக்டா? 4 7 5ஆல திரும்ப டிவைட் பண்ணு. ஒரு 5x 5x இல்லையா? ஒரு நிமிஷம். 5x ஒரு உள்ள மல்டிப்ளை பண்ணா 5. அப்போ 5ஆல கேன்சல் பண்ண இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? 5ஆல கேன்சல் பண்ணும்போது x equal to 5 57 55 55 கிலோமீட்டர் பெர் hour. சரிங்களா? 55 கிலோமீட்டர் பெர் hour. அப்ப இந்த ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு? 55 கிலோமீட்டர் பெர் hour. அப்ப இந்த ட்ரெயின் தான் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கான். கிராஸ் பண்ற டைமிங் தான் எவ்வளவுங்கிறது கொஸ்டின். சரியா? அப்ப டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? L1 பிளஸ் L2 ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்றோம். ட்ரெயினோட லென்த்தையும் எதோட லென்த்? பிரிட்ஜோட லென்த்தையும் ஆட் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? அப்ப ட்ரெயினோட லென்த் பாத்தீங்கன்னா சரி L1 பிளஸ் L2னா இப்ப இந்த இடத்துல வந்து இன்னொரு ட்ரெயின் வருது இல்லையா? அப்போ ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ற மாதிரி. அப்போ ஒரு ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 280 380. அப்ப 280 பிளஸ் 380 டிவைடட் பை சரி எந்த டைரக்ஷன்லப்பா கிராஸ் ஆகுது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டுமே கிராஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப ஸ்பீடை இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் அவனே கொடுத்துட்டான் 37. சரிங்களா? இது 37. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 292. ஆட் பண்ணுங்க 0 92. எவ்வளோ டைம்ஸ்? 92ங்கிறது 5/18 இல்லையா? என்னவோ மாறும் 18/5. 5 இந்த 18/5 மறக்கக்கூடாது. ஏன்னா இது கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? கேன்சல் பண்ணுங்க. 1 time remaining 3 time 132. டூ டேபிள் அடிச்சீங்கன்னா 2ல கேன்சல் பண்ணலாம் இல்லையா? என்ன வரும்பா? 666. இங்க 4 டேபிள கேன்சல் பண்ணலாம் இல்லையா? டைரக்டா 4 டேபிளே நீங்க அடிச்சீங்கன்னா 223. இங்க 4 டேபிள் 333. என்ன ஆன்சர் வந்துச்சு? 198 வருதுன்னு நினைக்கிறேன் சார். இது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுது.
கொஸ்டின் தேர்ட்டி த்ரீ 18 23. தேர்ட்டி த்ரீ இன்டூ 18 வந்து 594 சார். டிவைடட் 23 அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல இதுல அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வருது, அதான் பாக்க டிவைட் பண்ணும்போது 25.82 வருது. ஒருவேளை வந்து அப்ராக்சிமேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுவான். ஓகே, கொஸ்டின் செக் பண்ணி சொல்றப்பா, வேற செக் பண்ணி சொல்றேன் சரியாப்பா. ஏன்னா இது எக்ஸாக்டா டிவைட் ஆகல நமக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு டோட்டலா 33 இன்டூ 18 எவ்வளவு வருது? 594 சார். 594 divided by 624. 33 into 25.82 something. 25.82. ஓகே 82 கிடைக்கும் சரிங்களா. ஓகே, நான் அதை மட்டும் செக் பண்ணி சொல்றேன். ஏன்னா ஒரு சில சம்ல வந்து பார்த்தேன் அப்ராக்சிமேட் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. அதாவது லாஸ்ட் 2 digit ரவுண்டா எடுங்க மாதிரி. சார் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க சார். எந்த இடப்பா சொல்லுங்கப்பா? x minus 8 into 5 இருக்குல்லைங்க சார், அந்த இடத்துல -40 இந்த ஈக்குவல் அங்கிட்டு போனா +40 தானே சார் வரும்? எஸ்பா அதான் -40ங்கிறது பிளஸ்ஸா தான் வரும். ஓகே கரெக்ட். இந்த இடத்துல -40 இருக்குல்லையே, அப்ப பிளஸ் டோட்டலா ஆன்சரே வந்து 3. சார் அப்படியே நீங்க அந்த ஸ்டெப்ல இருந்தே கொஞ்சம் போடுங்க சார். நீங்க
இப்ப 7 எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு போட்டிருக்கீங்கல்ல சார்? இப்ப எக்ஸ் எஸ் மைனஸ் இக்குவல் 8 இப்ப எக்ஸ் மைனஸ் 8 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 40 மைனஸ் 40 இது நான் மைனஸ் எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ இது பிளஸ்ஸா மாறும். ரைட் சைடு வரும்போது பிளஸ்ஸா மாறும். 5x இருக்கு. சரிங்களா? அப்ப 71 இருந்தா இந்த இடத்துல நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா என்ன வரும்? 71 பிளஸ் 37 பாத்தீங்கன்னா 8 108 வரும். சரிங்களா? அப்போ 594 டிவைடட் பை 108 எவ்வளவு டைம்ஸ் பாத்தீங்கன்னா 108 5/18 வரும் இல்லையா? 18/5. ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்பா? 660. 108 5/18 18/5 மாறி 6 டேபிள்ல பாத்தீங்கன்னா இது டைரக்டா அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 18 பாத்தீங்கன்னா 18 6 108 110. அதான் 22 தான் ஆன்சர். ஓகேமா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. யாருமே சொல்லல. மைனஸ் எல்லாருமே மைனஸ் தான் எடுத்து சால்வ் பண்ணுவீங்களா? எஸ் சார். ரேட் ஸ்டெப் மட்டும் சொல்லிட்டாங்க சார். அது எஸ் இன்னொரு டைம் எழுதுறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 8 5/18 இது பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். சரி, ஸ்பீட் இல்லையா? ஸ்பீட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். பட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 280 டிவைடட் பை என்ன இருக்கும்? 16. கரெக்டுங்களா? 16 இருக்கும். இப்ப இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 டேபிள்னா 7 4 டைம்ஸ் மறுபடியும் அடிச்சீங்கன்னா 35 2 இருக்கும். சரிங்களா? 2 லெஃப்ட் சைடு அடிச்சீங்கன்னா 9. 9 இன்டூ இந்த இடம் பாருங்க 8 மைனஸ் இந்த இங்க தானே கேக்குறீங்க. 8 எக்ஸ் மைனஸ் 8 இன்டூ 5 35 5 ரிமைனிங் 4 315 கிடைக்கும். இப்ப இத உள்ள மல்டிப்ளை பண்ணா 5x மைனஸ் 40 ஈக்குவல் டு 315. இந்த 5x மைனஸ் 40ங்கிறது 315 பிளஸ் 40 வரும். சரியா? 5x ஈக்குவல் டு 355 வரும். இதை அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு 71 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? அப்ப 71 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ட்ரெயினோட முதல் ட்ரெயினோட ஸ்பீட். ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 37. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டும் கிராஸ் பண்ற டைமிங் தான் கேட்கறாங்க. அப்ப ரெண்டும் கிராஸ் பண்ற டைமிங் அதோட லென்த் L1 டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்ப ஆட் பண்ண 660 டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 108 இன்டூ 5/18 18/5 மாறும். இதை அடிச்சோம்னா ஆன்சர். சரிங்களா? எவ்வளோ? 6 110 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 50. சரி, 20 சேம் சம் தான். ஓகே, ட்ரை பண்ணுங்க.
ட்ரெயினோட எக்ஸ் மைனஸ் 10 இன்டூ 5/18 ஈக்குவல் டு 250 டிவைடட் பை 9. சரிங்களா? 9 இங்க கேன்சல் பண்ணீங்க 2 டைம்ஸ். 2 ரைட் சைட் கொண்டு போங்க 5. சரிங்களா? 5x மைனஸ் 50 is equal to 5x equal to 515 வரும். x equal to 110. ட்ரெயினோட ஸ்பீட் 110 km. இதே ட்ரெயின் தான் ஓகே. இதுல ஒரு இந்த இடத்துல என்ன டைரக்ஷன் சொல்லியிருக்கான்பா? வேன் வந்து எந்த டைரக்ஷன்ல போறாங்க? ஆப்போசிட்ல. ஆப்போசிட். அப்ப இங்க என்ன வரும்னா பிளஸ் வரும். சரிங்களா? பிளஸ் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. அப்ப பிளஸ்ஸா இருந்தா 415 வரும். 450 5x. இப்ப கேன்சல் பண்ணா x equal to 90 கிலோமீட்டர் per hour. அடுத்தது ட்ரெயின் வந்து சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும் தான் கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்ப டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்ன? ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணும். 250 பிளஸ் 200 என்ன வரும்பா? 450. 450 டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளோ? 9063. எந்த டைரக்ஷன்? 9063 சேம் டைரக்ஷன். என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? 27 கிலோமீட்டர் per hour. 27 into 5/18 என்ன மாறும்? 18/5 மாறி இருக்கும். சரியா? 9 டேபிள்ல 2 டைம் 3 டைம் 3 5s are 15 கிடைக்கும். 15 பாத்தீங்கன்னா 45 எவ்வளவு டைம்? 30 into 2 60 seconds. 60 செகண்ட்ல ரெண்டு ட்ரெயினும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரீட் பண்ண மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த 640 மீட்டர் நீளமுள்ள ரயில் அதே திசையில் மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த 540 மீட்டர் நீளமுள்ள ரயிலை முந்தி செல்கிறது. வேகமான ரயில் மற்ற ரயிலை முழுமையாக கடக்க எவ்வளவு நேரம்? ரெண்டு ஆப்போசிட் இல்லையா? ரெண்டு ட்ரெயினும் கிராஸ் பண்ற டைமிங் தான் கேக்குறான். ட்ரெயின் கிராஸ்
80 கிலோமீட்டர் 72 கிலோமீட்டர் சொல்லலாம். இது முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு கான்செப்ட் இல்லையா? அப்ப 2 ட்ரெயின் கான்செப்ட் தான். டைமிங் தான் கேட்டிருக்கான். டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இல்லையா? இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2 ட்ரெயினோட லென்த் எவ்வளவு வரும்னு பாருங்க. 0.81180 டிவைடட் பை ஸ்பீட். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் பாருங்க, சேம் டைரக்ஷன். 70 to 80 ரெண்டுக்குள்ள வித்தியாசமே எவ்வளோ? 8 into 5/18 இல்லையா? 18/5 மாறும். Eight 8 minutes 8 minutes 51 seconds. ஓகே, கேன்சல் பண்ணீங்கன்னா இப்போ 9 2 டேபிள் கேன்சல் பண்ணா இங்க 4 எடுக்கலாமா? அதே பார்த்தீங்கன்னா 5 இங்க கேன்சல் ஆகும்போது 2 times ரிமைனிங் 1 3 times ரிமைனிங் 3 6 4 எல்லாம் அடிச்சிங்கன்னா 5 ரிமைனிங் 3 9 59 into 9 இருக்கு. டோட்டலா 1 8 45 8 பார்த்தீங்கன்னா 50 531 செகண்ட்ஸ் கிடைக்கும் ஆன்சர். சரியா? இது மினிட்ஸா கன்வெர்ட் பண்றோம். 531 60ஆல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு டைம்ஸ்? 9 எடுத்தோம்னா 9 6 54 வரும். அப்ப 8 6 48 480. பேலன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க, 51. சரியா? அப்ப 8 minutes பேலன்ஸ் 51 seconds. 8 minutes 51 seconds. ஓகே பாப்பா, நெக்ஸ்ட். டூ ட்ரெயின் கான்செப்ட். எந்த டைரக்ஷன் பார்க்கணும்? சேம் டைரக்ஷன். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 19 இருக்கு. டைம் தான் கேட்குறேன். அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இல்லையா? டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின். இப்போ இதுல என்ன கேட்குறான்னா ஒரு ட்ரெயினோட லென்த் கொடுக்குறேன். ரெண்டையும் கிராஸ் பண்ற டைமிங் கொடுத்துட்டான். சரி, என்னென்ன கொடுக்குறான்னா எது கொடுத்துருக்கான்? ஸ்பீட் கொடுத்துருக்கான், டைமும் கொடுத்துட்டான் இல்லையா? 3 minutes சொல்லியிருக்காங்க. But distance equal to time into speed. சரிங்களா? இப்படி எடுத்துங்க. இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ட்ரெயினோட லென்த் இல்லையா? அப்ப நம்ம ஜென்ரலா ட்ரெயினோட லென்த் என்ன பண்ணுவோம்? L1 plus L2 ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். சரியா? அப்போ ஒரு ட்ரெயினோட லென்த் தெரியாது x, இன்னொரு ட்ரெயினோட லென்த் 230 எடுக்கிறேன். பிளஸ் 230 வரும். சரிங்களா? அப்ப ஏன் பிளஸ் வருது? ரெண்டையும் ஆட் பண்ணுவோம்னு 230 ஈக்குவல் டு டைம் எவ்வளவு? 3 minutes சொல்லியிருக்காங்க. அப்ப மினிட்ஸ் நாம எப்படி எடுப்போம்? செகண்ட்ஸா எடுப்போம். சரிங்களா? 3 minutesங்கிறது 3 into 60 180 seconds into ஸ்பீட் எவ்வளவுன்னு பாருங்க. ஸ்பீட் எப்படி எடுப்போம்?
சேம் டைரக்ஷன். அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவுப்பா? 10. அப்ப 10 கிலோமீட்டர்னா இது மீட்டர் பர் செகண்டா மாத்துவோம். 5/80. 18 இங்க கேன்சல் ஆகும், 10 மாறும். சரியா? இப்ப 10 into 100 500 மாறும். x plus 230 500 னா x equal to என்ன? 500 minus 230 எவ்வளவு வருதுப்பா? 270. 370, sir. சார் அந்த சம்ல 180 into 10 போட்டிருக்கீங்க, அந்த 10 என்ன சார்? ரிலேட்டிவ் ஸ்பீடு இல்லைங்களா? இந்த ஸ்பீடு பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்? ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஒரே மைனஸ் பண்ணி. ஓகே சார். அதான் 2 train each 200 meters சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல 10 செகண்ட்ல கிராஸ் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் 90, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு தான் கேட்குறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் எடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன? L1 plus L2. டூ ட்ரெயின் கான்செப்ட் ஈச் 200னா அப்ப என்ன வரும்பா? மொத்தமா L1 plus L2 400 மாறுமா? 400 equal to ஸ்பீட். ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனா ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் 90, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீட் தெரியாது x. அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இன்டூ 5/8 இன்டூ டைம் சேர்க்கணும் இல்லையா? டைம் எவ்வளோ? 10 செகண்ட் இன்டூ 10. எவ்வளோ? அப்போ ஒரு 0 இங்க இருக்கிற 0 கேன்சல், 5 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 8. இந்த 18 பாத்தீங்கன்னா 8 கூட சேர்ந்துச்சுன்னா 4 ரிமைனிங் 6 144 ஈக்குவல் டு 90 பிளஸ் எக்ஸ். சரியா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுப்பா? 144 minus 90 is equal to x னா 50. x equal to 54. அப்ப ட்ரெயினோட ஸ்பீட் என்ன சொல்லலாம்? 54 கிலோமீட்டர் பர் ஹவர். இன்னொரு ட்ரெயின். சரிங்களா? அப்ப ஏன் இந்த இடத்துல பிளஸ் யூஸ் பண்றோம்? ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா?
ஓகே, இது நெக்ஸ்ட் டைப் ஞாபகம் வச்சுங்க. A man sitting another train கான்செப்ட். 2 ட்ரெயின் போகும், 2 ட்ரெயின் கிராஸ் பண்ற டைமிங் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து அந்த டிரைவரை கிராஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? டிரைவரை மட்டும், ஆப்போசிட்ல இருக்கிற ட்ரெயினோட டிரைவரை கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும் கொஸ்டின் கேட்பாங்க. மீட்டர் ட்ரெயின் சேம் டைரக்ஷன் இல்லையா, அதே திசையில் மற்றொரு ரயிலில் அமர்ந்திருக்கும் ஒருவரை 10 வினாடிகளில் கடக்கிறார். முதல் ட்ரெயின் இல்லையா, வேகம் 40 கிலோமீட்டர் வரும். செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு இருக்கும். But distance equal to speed into time. இது எடுத்தீங்கன்னா ஸ்பீட் இன்டு டைம் எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க. அப்ப ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின்ல இருக்கிற இங்க டிரைவர் இருக்கான்னு வச்சு, சரியா? இந்த டிரைவரை தான் கிராஸ் பண்ணி போற டைம் கேட்கும். சரிங்களா? அப்ப என்ன லாஜிக்னா, இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும், இந்த ட்ரெயினும் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அது ஆப்போசிட்டா இருக்கும், சேமா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ட்ரெயினோட ஸ்பீடு தான் யாரோட ஸ்பீடா இருக்கும்? அந்த மேனோட ஸ்பீடா இருக்கும். அப்ப ஸ்பீடு வந்து இந்த இடத்துல என்னவா மாறும்? நம்ம சேம் டைரக்ஷன் தான் செப்பரேட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? ட்ரெயினோட ஸ்பீடு தான் அந்த மென்னோட ஸ்பீடு, சரியா? ஸ்பீடா இருக்கும்னு சொல்றோம். ஆனா கிராஸ் பண்ற டைமிங் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மென்னை தான் கேட்கறாங்க. அப்ப மென்னோட லென்த் L1 மட்டும்தான் எடுப்போம்னு சொல்றோம். எந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுதோ, சரி, அவன் எந்த ட்ரெயின் கிராஸ் பண்றான்னு கேட்கிறானோ அதோட லென்த் தான் எடுக்கிற மாதிரி, சரியா? அப்ப L1 = 50. டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். ஸ்பீட் பாத்தீங்கன்னா 50 மீட்டர் இல்லையா? ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்க? 10 செகண்ட்ல டைம் கொடுத்துருக்கான். ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீட் 40, செகண்ட் ட்ரெயின் எந்த டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க? சேம் டைரக்ஷன் இல்லையா? அப்ப சேம் டைரக்ஷனா ஸ்பீட் என்னவா இருக்கும்? இந்த சேம் டைரக்ஷன்ல 2 ட்ரெயின் போகுது. ஆனா இந்த ட்ரெயின்ல இருக்கிற அந்த மென்னை கிராஸ் பண்ற டைமிங் தான் கேட்கிறான். சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால 40 - x எடுக்கிறேன். 40 - x இன்டூ 5/18 மீட்டர் per செகண்டா மாத்திரம். இன்டூ டைம் எவ்வளவு? 10 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்றான்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்கும்? இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீட் கிடைக்கும். சரியா? 0 0 கேன்சல், 5 கேன்சல், 18 = 40 - x -x ரைட் சைடு கொண்டு போங்க. x 40 - 18 என்ன 22 கிலோமீட்டர். இதுதான் சிட்டிங், a man sitting another train. ஓகே பாபா, புரிஞ்சா? ஏன் இந்த இடத்துல ஸ்பீடை வந்து எடுக்கிறோம்னா, இந்த ஸ்பீட் இங்க உட்கார்ந்து இருக்கிற பர்சன் மூவ் ஆயிட்டு இருக்கான், சரிங்களா? அப்ப அவன் மூவ் ஆகுறான்னா அந்த ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீட்ல போறானோ அதுதான் அவனோட ஸ்பீடா இருக்குன்னு சொல்றேன். சரியாப்பா? Two train equal length running parallel line in same direction, speed of 30, 36 and 26 km/h. The faster train என்ன சொல்லிருக்காங்க? Cross a slower train 18 seconds. Length of the train தான் கேக்குறாங்க, சரிங்களா? Two equal length sitting கேட்கல, 2 ட்ரெயினும் கிராஸ் ஆகுது.
எந்த டைரக்ஷன்ல? சேம் டைரக்ஷன்ல. சரியா? ஒரு ட்ரெயினோட லென்த் 2 ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 2 ஈக்குவல் லென்த். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னு எடுத்தேன்னா அப்போ டிஸ்டன்ஸ் என்ன? L1 பிளஸ் L2. அப்ப ஈக்குவல் லென்த்னா ஒரு ட்ரெயினோட லென்த் தெரியாது இல்லையா? எக்ஸ்னா இன்னொரு ட்ரெயின் என்னவா இருக்கும்? அதுவும் எக்ஸா இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ன? 2xன்னு எடுக்கும். இந்த இடத்துல 2x ஈக்குவல் டு ஸ்பீட் பாத்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் பாருங்க, 36 கிலோமீட்டர். எந்த டைரக்ஷன்ல போறாங்க? சேம் டைரக்ஷன். அப்ப 36 26னா 10. 10 இன்டூ 5/18 இன்டூ டைம். 18 செகண்ட்ல கிராஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 18 கேன்சல். சரியா? x ஈக்குவல் டு எவ்வளோ? 25 மீட்டர். அப்போ ஒரு ட்ரெயினோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 25 மீட்டர். ரெண்டு ட்ரெயினோட மொத்த இல்லையா? ரெண்டு ட்ரெயினோட லென்த்தா இருந்தா 50 இருக்கும். ஓகேவாப்பா? சேம் அந்த சிட்டிங் கான்செப்ட் தான் அதுலயே வரும். ஓகே, ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சம் சால்வ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. இப்ப டைம் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்ப டைம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நமக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் இல்லையா? ஸ்பீட் இன்டூ டைம்னா இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின்ல இருக்கிற பர்சனை கிராஸ் பண்ற டைமிங் தான் கொடுக்குறான். சரி, அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப ஸ்பீட் பாத்தீங்கன்னா 48 36. எந்த டைரக்ஷன்? கொஸ்டின்ல எந்த டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க? சேம் டைரக்ஷன். அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எடுங்கன்னு சொல்றேன். வித்தியாசம் எவ்வளோ? 12. 12 இன்டூ 5/80 இன்டூ 33 செகண்ட்ஸ். 2 3 கேன்சல் பண்ண 11. 10 இன்டூ 11 110 மீட்டர். 110. அந்த D1ங்கிறது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஒரு ட்ரெயின் தானே எடுப்போம். லென்த்னு வரும்போது, அதாவது சிட்டிங் கான்செப்ட்ல எந்த ட்ரெயின் கிராஸ் பண்றானோ அதோட லென்த்தை கண்டுபிடிச்சு. சரியா? கிராஸ் பண்ற டைமிங் இருந்தோம். ஓகே பாப்பா, இதான் ட்ரெயின் சிட்டிங் கான்செப்ட். சரியாப்பா? இதுல 2x is equal to வராதுங்க சார்? ஏன் வராதுன்னா இங்க பாருங்க. அப்ப அதுதான் ரெண்டு 2x அப்படிங்கிறது நம்ம வந்து
ட்ரெயின் 2 ட்ரெயின் கிராஸ் பண்ற டைமிங் கேட்டா நமக்கு 2 ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆனா இங்க இன்னொரு ட்ரெயின்ல 2 ட்ரெயின் கான்செப்ட் தான், 2 ட்ரெயின் சொல்லியிருக்கான். ஆனா அந்த ட்ரெயின்ல இருக்கிற டிரைவர் இல்லைன்னா அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மென்ன கிராஸ் பண்ற டைமிங் சொல்றான்னா ஏதா கிராஸ் பண்ற ட்ரெயினோட லென்த்தை மட்டும்தான் எடுக்கும். இந்த டிங்கிறது இந்த மென்ன கிராஸ் பண்றது இல்லைங்களா? இந்த 48 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கண்டிப்பா 36 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ட்ரெயினை கிராஸ் பண்ணிட்டு போயிடும். கரெக்டா? அப்போ இந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற பர்சனை கிராஸ் பண்ற டைமிங் தான் 33ன்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா 48 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகேங்களா? அப்ப அததான் இங்க சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல. சரிங்களா? L1 மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே சார். ஓகேப்பா, மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். எதுப்பா கேட்கல? ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்ல சார், இதுங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கொஸ்டின்ங்களா? ஓகே. சார் இப்ப எனக்கு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் தனி வெட்டி கூட்டு வெட்டி அது பார்க்கலாமா சார்? ஓகே, தனி வட்டி கூட்டு வட்டி பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுல ஓட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை சொல்லி முடிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு வேணா அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுங்க. ஓகே சார். சரிங்க. முக்கியமான டாபிக் இதுலதான் வந்து உங்களோட திறமையே காட்டணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டாபிக் கான்செப்ட் வந்து அப்படி இப்படி மாத்தி மாத்தி அப்ளை பண்ணுவான். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நல்லா தெளிவா படிச்சீங்கன்னா மீதி இருக்கிற டாபிக் எல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். சரியாப்பா? ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை கொஸ்டின் கொடுக்குறேன்னு சொல்றேன். சரி, சத்யராஜ் இருக்கீங்களா? சத்யராஜ் போயிட்டாங்க. சத்யராஜ் ஓகே ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்யூ.